ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி மண்டே மார்னிங்னாலே கொஞ்சம் லேசியாக தான் ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. பட் இருந்தாலும் இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்தாச்சு. மெதுவாக ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி டே காலையிலே ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஸோ பால்கனியில் போய் அந்த வியூவை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டு இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபத்துக்காக போட்ட கோலம், விளக்கு, பூ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். எண்ணெய் பிசுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே நிறைய டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பால்கனியில் நம்ம செம்பருத்தி செடியில் இன்றைக்கி 2 பூ பூத்து இருந்துச்சு. ரெண்டுமே ரொம்ப அழகாக இருந்தது. ரெட் கலரை பார்க்கும்போதே ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது. ஸோ இந்த பூ ஒன்று சாமிக்கும் ஒன்று அப்பா படத்துக்கும் போட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி டேவை ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி வாசலில் புதுசாக ஒரு கோலம் போடணும். கார்த்திகை தீபத்துக்கு ஆல்ரெடி நம்ம பெருசாக போட்டிருந்ததுனால இன்றைக்கி சின்னதாக போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். எனக்கு யூஸ்வலாக கம்பி கோலம் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே அவங்க கம்பி கோலம் போடுன்னு சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ணதுனாலேயே எனக்கு கம்பி கோலம் தான் நிறைய போடுறதுக்கு வரும். பூக்கோலமும் போடுவேன். பட் இருந்தாலும் கம்பி கோலம் இதெல்லாம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. சின்ன வயசுலலாம் எனக்கு கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். எங்கள் அம்மா கிட்ட போய் நான் எங்கள் வீட்டு வாசலில் கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஆனால் எங்கள் அம்மா எனக்கு தரவே மாட்டாங்க. உனக்கு சரியாக போட தெரியாது, நீ சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா நான் ரொம்ப அடம் பிடிச்சதுனால எங்கள் வீட்டு வாசலில் ஒரு சின்ன விநாயகர் சிலை இருக்கும். அங்கே போய் நீ கோலம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் டெய்லி போய் அங்கே கோலம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா எனக்கும் ஓரளவுக்கு நல்லா கோலம் போட வர ஆரம்பித்தோன்னே மார்கழி மாதமும் வந்துச்சு. அப்போ எனக்கு பிடிச்ச அந்த விநாயகர்கிட்ட நான் நல்லா பெருசாக அழகாக கோலம் போட்டு அதுக்கு கலர்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிகிட்டு இருப்பேன். இதனால் மார்கழி மாதம் வந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையில் சீக்கிரம் எழுந்து கோலம்லாம் போட்டு முடித்து அதை டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டிலலாம் என்ன கோலம் போட்டிருக்காங்கன்னு போய் எல்லோரும் வீட்டு வாசல்லையும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்போம். இது சின்ன வயசில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்போ நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நம்ம கோலத்தோட ஃபைனல் அவுட்புட். நடுவில் பூவும் வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்பம், தேங்காய் பால். இது என்னோடய ஃபேவரட். இதனாலேயே எங்கள் அம்மா வாரத்தில் ஒரு வாட்டி இதை செஞ்சுடுவாங்க. மித்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ ரீசன்ட் டேஸாக அவன் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட்றதில்ல. ஸோ அதனால் அவனுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு ஊட்டி விட்டு அனுப்பிட்டேன் ஸ்கூலுக்கு. அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பிடிக்கல அப்படின்றதுக்காகவே லன்ச் அவரோட ஃபேவரட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தயிர் சாதமும் கருணக்கிழங்கு வறுவலும் தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். இதோட இந்த வீடியோ முடியுது. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.